இப்போ என்ன சொல்கிறாங்க 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூடுறோம். ஏற்கனவே மொழி இந்த தொகுதி மறுசீர்ப்பு கூட்டத்தை பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்தது இந்த பிரச்சனை எதுக்கு வருதுன்னு நீங்கள் வந்து மக்களுக்காகவோ அல்லது மக்களுடைய தூரங்களை துடைக்கிற அல்ல, முழுக்க தேர்தலுக்கான ஒரு நாடகம். இவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு நீட்டு ரத்து பண்ண முடியாதுங்கிறது தெரியும், நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஓகே. இந்த நடைமுறை அப்படிங்கிறது ஜனநாயக ரீதியான நடைமுறையா? இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஏற்புடையதா? ஒரு மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை அரசுக்கு அனுப்புறாங்க, திருப்பி அனுப்புறாரு, திரும்ப அனுப்புறாங்க, ஜனாதிபதிக்கு போகுது, அதுக்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு திருப்பி அனுப்பப்படுது. இந்த கால இது ஒரு நடைமுறையா? சார் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் தான் இது மாதிரி இது பண்ணணும். நாடாளுமன்றத்தில் போய் இன்னைக்கு இது பாருங்க, நான் என்னோட டிமாண்டை பாருங்க, என் டிமாண்டை பாருங்க, என் டிமாண்ட் ஏங்க இந்தியாவில் எல்லா சட்டம் வந்து ஒருங்கிணைந்த ஒரு சட்டம் தான் இது. உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸான சட்டம் என்ன? அது என்னங்க சார்? இது முழுக்க ஓட்டு வாங்கி மாநிலத்துக்கு பிரத்யேகமா சில சட்டங்கள் இருக்கு. அப்பெல்லாம் கிடையாது சார். திமுக பொறுத்தவரை இது முழுக்க ஓட்டுக்கான இன்னும் போக மக்களை ஏமாத்துவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு உங்க கட்சியில இருக்கிற சார், உங்க கூட்டணியில் இருக்கிற திமுக, உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற உங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து திமுக ஆட்சி மீது ஒரு கேள்வி வழிப்பறி அநியாயம் நடத்த முடியும். பாஜக வலதுசாரிகளுக்கு இதே வேலை. என்னோட ஒரே கேள்வி, பிரவீன், ரத்து செய்ய முடியாது. நீட்டை சுப்ரீம் கோர்ட் தீர்மானிக்கணும். நீட்டை ரத்து செய்யணும்னால் நீதிமன்றம் தான், சுப்ரீம் கோர்ட் தான் தீர்மானிக்கணும். நாடாளுமன்றத்தில் முடியாது. இவர்களுக்காக சட்டம் பாஸ் பண்ண முடியாது. இவர்கள் முழுக்க ஓட்டு